ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 2 பட்டை 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், கொஞ்சமாக உப்பு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 2 பரட்டு கூடவே கொஞ்சமாக புதினா சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளி கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்க மீட்டை இது கூட சேர்த்து ஒரு 3 கொத்து கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து நல்லா எல்லா பக்கட்டும் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீட்ல இருந்து தண்ணி வெளிவிட ஆரம்பிக்கும். தண்ணி ஒரு 3/4 வத்தினதுக்கு அப்புறம் நம்ம மசாலாஸ்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து எல்லா பக்கட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கட்டும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி ஒரு 3/4 வத்தி வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து எல்லா பக்கட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.